Disclaimer: all content shared on this channel is for educational and informational purposes only. I am not a SEBI registered advisor and nothing here should be taken as investment advice. Please do your own research or consult a certified advisor before making any trading decisions. You are solely responsible for your capital and your choices. வணக்கம். நான் உங்கள் ராவன் கார்த்தி. என்னோட சூடு நேம் தான். நான் இப்போ லாஸ்ட் 5 days கோல்டில் ஸ்கேல்ப் பண்ணதை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். கன்க்ளூஷன் வீடியோ வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். எதாக இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக பாஸ் பண்ணேன். இதில் எந்த அடிப்பும் இல்லை, எந்த எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி பார்க்க முடியலன்னா என்னோட இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் பர்சனல் நம்பரில் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ வித் எ பாஸ். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா கன்க்ளூஷன் வீடியோ. 5 days நான் ட்ரேட் பண்ணதை சொல்லியிருக்கேன். இந்த டெமோ கார்டில் தான். ஐ ஹவ் ஸ்டார்டட் ஆன் 12th August and finished on 18th August. அதான் 5 ட்ரேடிங் டேஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓப்பன் XML. ஓகே, டன். டெஸ்க்டாப்பில் போட்டுறேன். டேட்டா வந்துருச்சு. டேட்டா என்னோட இன்னொரு ஸ்க்ரீனில் இருக்கு. இது என்னோட டேட்டாஸ். இதை டிரைவில் போட்டுடுறேன், கூகுள் டிரைவில். அதுக்கான லிங்கோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டாவை நான் டைமிங் சாரி, அதை எப்பவும் மறக்கக்கூடாது. ஏன்னா 11:16 PM இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டான அது பேர் என்ன, நான் யூடியூப்பில் போட்டு லைவ் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டாம். பார்த்துக்கனாலும் ஒன்றும் உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லைன்னு தெரியாது. இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கிற டேட்டாவை நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ யூடியூப்பில் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டேட்டாவை எடுத்து டிரைவில் போட்டேன். ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் மட்டும் நான் உங்களுக்கு லிங்க்ல போடுறேன், பாருங்க. இங்கே நிறைய பேர் ஸ்கேல்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்கேல்பிங்கும் பண்ணுவேன், ஸ்விங் ட்ரேடும் பண்ணுவேன். ஏன்னா February
2026 ரேடிங் யூ சேலஞ்சில் எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சூடனம் யூஸ் பண்ணுவேன். நான் எங்கள் அம்மா பேரில் தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டு சேலஞ்சில் நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பழைய காம்படிஷன் நான் இதை அப்டேட்டே பண்ணல. ஏன்னா எனக்கு வேறு நிறைய வேலை இருந்தது. ஓகேங்களா, இப்போ இப்படியே இருக்கட்டும். இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த காம்படிஷன் நம்ம எந்த காம்படிஷன் இருந்தாலும் ஜாயின் பண்ணுவோம்ல. ஜாயின் த கான்டெஸ்ட் கொடுத்துட்றேன். ஜாயின் த லீக். அண்டர்ஸ்டாண்ட் ஜாயின். என்ன காம்படிஷன் எனக்கு தெரியாது. எனக்கு கிராஃப்ட் பார்த்தா மட்டும்தான் அனலைஸ் பண்ண தெரியும். 30 days இந்த காம்படிஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் $10,000, செகண்ட் பிளேஸ் $7,000. இது நீங்களே போய் கூட செக் பண்ணிக்கங்க. ஆனால் என்னோட ரெஃபரல் லிங்க்ல செக் பண்ணுங்க. புது காம்படிஷன் செட் ஆன் செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுதாமா. இதை தடவையாவது நான் உங்களை எல்லாம் விட்டு போட்டு அதாவது ஒரு பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இங்கே யூரெக்ஸ் ஃபெப் ட்ரெயினிங் வியூ. ஓகே, நான் எந்த பிளேஸில் இருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 25th பிளேஸில் இருக்கேன். இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சரி, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நடந்த 5 day சேலஞ்சு நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டும் அனுப்பிடுவேன். ரிப்போர்ட் கூகுள் டிரைவில் போட்டு கொடுத்துட்டேன். நான் 5 day சேலஞ்சுக்கு அப்புறம் நான் ஒரு ட்ரேடுமே பண்ண கிடையாது. நேற்று ரேட் 18th, இன்னைக்கு 19th ஆஃப் வெட்னஸ்டே. 5 day சேலஞ்சுனா 5 day சேலஞ்சுக்குள்ள இருக்கும். ஆனால் நல்ல ஒர்க்மேன்ஷிப்க்கு நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் டேட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இதையும் பார்த்துக்குங்க. ஹிஸ்ட்ரியில் மறுபடியும் உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணுறேன். இது ஒரு கன்க்ளூசிவான வீடியோ. 12th என்கிட்ட இருக்கிறது $5,000 டெமோ. ஆனால் க்ளோசிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா $956 இருக்கும். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் கோல்டை ஃபஸ்ட் டே அடுத்த நாள் கேரி ஓவர் பண்ணங்காட்டி எனக்கு ஸ்பாக் ஃபீ விழுந்துருச்சு. ஸ்பாக் ஃபீனா இந்த கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணுறப்போ ஃபீஸ் விழுவும். அந்த ஃபீ தாண்டி நான் இப்போ 802.68 இருக்கேன். அதாவது 80.26 அந்த ப்ராஃபிட்ல இருக்கேன். 5 daysல நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஹிஸ்ட்ரியை மறுபடியும் பார்த்துக்குங்க. நான் 18th ஆகஸ்ட் 2026 தான் ட்ரேட் பண்ணேன். எனக்கு தோடவே கிடையாது. 5 days 80% ப்ராஃபிட். இதை சில பேர் நம்புவாங்க. சில ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ப முடியும். சில பேருக்கு நம்பவே முடியாது. நான் உங்களுக்கு இதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன். யூசர் நேம் இதுதாங்க யூசர் நேம்.
இதில் தான் எல்லாமே ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு இன்வெஸ்டர் பாஸ்வேர்டோட கொடுக்குறேன். இதை எப்படி லாகின் பண்ணும் எப்படிங்கிறது என்கிட்ட பர்சனலாக பின் பண்ணிங்கன்னா நான் உங்கள்கிட்ட அதை சொல்லி தருவேன். சரி, இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ டே 1 of 12/8/2026 finished on not OME. Finished on 18/08/2026. Starting with 1000 USD on demo. STP அக்கௌண்ட். இங்கே அக்கௌண்ட்லேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸியன் வேறு எஸ்டிபி வேறுன்னு. அதை முடிஞ்சால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க நான் லிங்க் அனுப்புகிறேன். இப்போ ஸ்டார்டிங் வித் 1000 USD நான் வந்து 5 daysல இங்கே என்னோட பேலன்ஸ் வந்து 802.68 180 எனக்கு நம்பர்ஸ் ஞாபகம் இருக்காதுங்க. எனக்கு in 5 days. Okay. Anything in the way. Starting amount $1,000 with leverage of 1:500. Scalping தான் பண்ணேன். என்னோட ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணேன். Starting with $1,000 on demo STP account and in 5 daysல நான் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கேன்னா, போட்ட காசுல 8.026% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சாரி, 80 point. So I have made a good profit. 5 நாள். இதே எனக்கு வந்து ஒரு 20 நாள் கிடைச்சதுன்னா, ஒரு மாசம் அப்படின்னா 1 month அப்படின்னா 1 monthக்கு சாட்டர்டே சண்டேஸ் போக, அதாவது வீக்கெண்ட்ஸ் போக எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்க, 5 working days கொடுத்துருக்காங்க. அதிலே 80% எடுத்தோம்னா நான் அக்குமுலேட்டிவாக இன்கம் பார்ப்பேன். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, இதை படிக்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் படிங்க, நிறைய படிங்க. நான் இப்போ
ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் டெமோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். லைவ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆஸ் அன் இண்டியனாக இருந்தால் எனக்கு XAUUSD அதாவது கோல்டு என்னால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் டெமோவில் தான் ட்ரை பண்ணேன். நம்ம கவர்மெண்ட் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ பி யூஸ்ஃபுல், பி ட்ரூத்ஃபுல். இங்கே பாருங்கள், யூரோக்ஸில் நான் இருந்ததை நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப பேசி மொக்க போட முடியாது. என்னால் 25th பிளேஸ் தான் வர முடிஞ்சுது. யூரோக்ஸில் 66.8 தான் எடுத்திருக்கேன். பெரிய ப்ராஃபிட் இல்லை. அதை நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வேறு என்ன சொல்லணும்? வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை கன்க்ளூஷன் வீடியோவாக போட போகிறேன். I took a profit of $1,000 in demo account. $1,000 initial demo account and 180.68 in 5 days. 80% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். நான் என்னோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பெர்ஸ்பெக்டிவாக மாறுவேன். சில ட்ரேடிங் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். சில பேர்த்த நேரில் பார்த்துருக்கேன், அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, algo trading always fails, we should take care. நான் அதையும் இடையில சொல்லியிருக்கேன். இவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை நாளைக்கு தான் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட டேஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா பிக் சேலஞ்சஸ், பிக் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம போட்டி போடணும். ஸோ அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ கன்க்ளூஷன் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஐ எம் சைனிங் ஆஃப். ஐ எம் ராவன் கார்கி. மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும்.